திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடி எண் 84. வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல் கொல் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம். வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல் கொல் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம். நற்பாக்கியமுள்ள உருத்திரன் வாய்ந்திடும் உருத்திரன் எனப்படுகின்றது. இது அருள் ஒளி ஆன்ம நிலைக்கு ஏறிய பக்குவியை குறிக்கின்றது. இது அருள் ஒளி ஆன்ம நிலைக்கு ஏறிய பக்குவியை குறிக்கின்றது. இவனுக்கு முத்தொழில் செய்யும் வன்மை, வளமை அல்லது வல்லன்மை மிக்க பேராற்றல் வழங்குகின்றதாம் இந்த பதம். சாதாரண உருத்திரனுக்கு அழிக்கும் தொழிலே உண்டாம். ஆனால் சிறந்த உருத்திரன் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் தெரிந்தவனாய் விளங்குகின்றான் என்பர். உண்மை, இந்த அழித்தல் செய்யும் முன் நிலை இயல் பொருள் ஒன்று இருப்பது நிச்சயம். அது திருவருளால் விளங்கி கொண்டு இருப்பதே ஆக்கல் காத்தல் செயலுக்கு உட்பட்டிருத்தலின் அழிக்கும் உருத்திரன் முன்னிரு செயலும் தன் செயலாகவே கூறிக்கொள்வதில் சிறிது உண்மையும் இருக்கின்றதாம். ஆனால் இம்முச்செயலும் வன்மை வல்லன்மையும் வளவாழ்வும் தந்தருளும் செயல் கொண்டது அல்ல என்பது அருள் உண்மை. நம் பதம் ஆகிய திருவடி அந்த வன்மை தந்தருளும் பெருமை கொண்டதாம். ஆகவே வாய்ப்புற்ற உருத்திரனுக்கு இயல்கொள் முத்தொழிலும், அதாவது இயற்கையில் பெறாதே பெற்று விளங்கும் முத்தொழில் செய்ய அருள் பாலிக்கின்றதாம். இந்த முத்தொழில் நிலையற்ற புறத்தோற்ற ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முச்செயல் அல்ல. இந்த முத்தொழில் நிலையற்ற புறத்தோற்ற ஆக்கல் காத்தல் அழித்தல் எனும் முச்செயல் அல்ல. ஆன்மாக்களுக்கு உண்மையை உணர்த்தல், சத்விசாரத்தால் அகநிலைக்கு ஏற்றி பதிபதத்தில் கலந்து நிற்கச் செய்தல், அந்நிலையிலிருந்து ஆனந்த வாழ்வில் என்றும் நிலவச் செய்தல் என்னும் செயலே இயல் கொல் முத்தொழில் என்று இங்கு சுட்டப்படுகின்றது. இச்சித்தி பெறுவதற்கு உரிய வாய்த்திடும் உருத்திரனாக முன் எவரும் ஆகவில்லை என்பதும், இவரே அந்நிலை கொள்ள திருவுள்ளம் இசைந்தது எனவும் காண்கின்றோம். இவர் இன்று வய உருத்திரர்களின் தலைவராக திரு அருட்பிரகாச வடிவினராக ஆக்கப்பெற்று நித்தியானந்த சுகப்பெரு வாழ்வில் எவரும் அழியா முத்தியும் முத்தேக சித்தியும் கொண்டு விளங்கவே அருள் முத்தொழில் செய்கின்றவராய் உள்ளார் என்பது அருள் ஒளியில் காணலாகும். அடுத்து அடி எண் 85. வான இந்திரராதி என் திசை காவலர்கள் மாதவத்திரணாம் பதம். வான இந்திரராதி என் திசை காவலர்கள் மாதவத்திரணாம் பதம். கடவுள் படைப்பில் இந்நில உலகம் எவ்வளவு சிறப்புடையதாய் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற கோட்கோளங்களிலே பல குறை உள, வாழ தகுதியற்றன அவைகள். இம்மண்ணுலகில் என்னத்தான் அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என வினவக்கூடும். ஒருமையோடு அருள் உணர்வோடு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக
உண்மைகளை கண்டுகொள்ளலாம். நில உலகை சூழ அகன்ற அண்ட வெளியில் பல சக்திகள், நுண்பொருள்கள், வெளிநிலைகளிலிருந்து இவ்வுலகுயிர் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் வாழவும் வளரவும் பயன்பெறவும் உதவி கொண்டுள்ளனவாம். சூழ்வெளியில் வான்பூதம் நிரம்பியுள்ளது. அந்த ஆகாச நிலையே அகரமாய் 8 என்னும் எண்ணியல்போடு இலங்குகின்றதாம். இந்த ஆகாச சூழ்நிலையையே 8, யானை, நாகம், அஷ்டதிக்கு பாலகர்கள், அஷ்டவசுக்கள் என்றெல்லாம் கற்பனை செய்து கூறியுள்ளனர். நாகம், யானை எல்லாம் ஆகாசம் என்றே பொருள் பெறும். இவையெல்லாம் இவ்வுலகை வாழ்விக்கவே பெற்றுள்ளனவாம். தற்கால அறிவியலின்படி வான்ஜோதி கதிர்களின் ஆற்றல்களும் இயக்கங்களும் ஈர்ப்பு சக்திகளும் எவ்வளவோ உதவுகின்றன. நம் உலகுக்கு காப்பாக வளிமண்டலம், அட்மாஸ்பியரிக் பெல்ட், மீவலி மண்டலம், லோனோஸ்பெரிக் பெல்ட் இருந்து வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களை எல்லாம் தடுத்து சிதைத்து விடுகின்றன. பூமியில் உள்ள உயிர்களுக்கு வேண்டிய நீர், மழை மேகங்களால் எங்கும் கொண்டு சென்று உதவப்படுகின்றது. மிக முக்கிய உயிர் வளி ஆகிய ஆக்சிஜன் வேண்டிய அளவில் நமக்கே இங்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஒளிவளம், வளிவளம், நீர்வளம், நிலவளம் எல்லாம் மனித வாழ்வுக்கே, அதுவும் அன்பறிவோடு கூடிய ஞான வாழ்வு வாழ்வதற்கே படைக்கப்பட்டுள்ளனவாம். மனிதன் பொறிபுலன் இச்சை அற்று பிறர்க்கு தயவு செய்யும் செயலினால் கடவுள் தயவையே உன்னின்று வெளிப்படுத்திட, கடவுள் தயவையே உன்னின்று வெளிப்படுத்திட தன் அசுத்த அனித்திய தேகமே சுத்த நித்திய வடிவாய் ஆகி ஆனந்த வாழ்வில் ஓங்க கடவுள் ஆணை செய்கின்றார். இவ்வளவும் நம் பதிபதத்தின் அருட்பேராணைதானாம். இந்த சின்னஞ்சிறு ஆன்ம வடிவிலே இருந்து கொண்டு சூழ் வான் சக்தி சத்தர்களுக்கு தேவையான மாதவத்தால் பெறல் அறிய திறமைகளையெல்லாம் வழங்கி அவைகளை கொண்டு நம்மை வாழ்விக்கின்ற திறம் எவ்வளவு அற்புதமானது! இந்த அற்புத பேராற்றல் படைத்த திருவடியை உள்ளபடி அறிந்து அருளால் அடைந்து விட்டால் எவ்வளவு மேலான இன்ப வாழ்வில் ஓங்கும் இம்மனித சமுதாயம். அடுத்து அடி எண் 86. மதிரவி ஆதிசுரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வழுத்தும் பதம். மதிரவி ஆதிசுரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வழுத்தும் பதம். இத்திருவடியாம் பதத்தை தான் எல்லாரும் எல்லாமும் வழுத்துகின்றனவாம். உண்மையில் நம் பதியே ஒவ்வொரு அணுவிலும் சரி, ஆன்மாவிலும் சரி, புறப்பொருள்களிலும் சரி உள்ளீடாயிருந்து ஆள்கின்றது நம் பதமே. சூழ வரும் ஒவ்வொன்றிலும் இருந்தே வாழ்வை நிறைவுபடுத்தவே வெளியாக்கப்படுகின்றனவாம் யாவும். மதி இரவியாதி, மதி இரவியாதி என்றதால் சந்திரனும் சூரியனும் குறித்தனர் என கொள்ளக்கூடும். அது நம் பிண்டப்படைப்பில் உடலும் உயிருமாக உள்ளதாம். அந்த சந்திர சூரியர்களும் வானில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களாகிய வானவாசிகளும் பலர் உள்ளனராம். இவைகளில் மேல்நிலைக்கு ஏற உதவும் சக்தியை சுரர் ஆகவும் கீழே செலுத்தும் சக்தியை அசுரர் என்றும் கூறப்படும். இவைகள் எல்லாமும் நம் பதித்திருவடியை வழுத்துகின்றதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் ஒவ்வொரு அணு முதல் அண்டம் வரையான பொருள்களும் இயல்பாக தம் அகத்தே நம் பதிபதத்தையே
ஏற்றுள்ளது. அதாவது சூழ வலம் வந்து கொண்டே உள்ளனவாம் நடுநாயக பரம்பதத்தை. இதுதான் வழுத்துவதாக புனைந்து கூறியது. ஆனால் அந்த அந்தரவாசிகளும் அண்ட ஜோதி கணங்களும் பொறியுடம்பும் உயிர் உணர்வும் அறிவனுபவமும் கொண்டு விளங்காததினால் பதிபதத்தையும் அறியார். தாம் அப்பதத்தை சூழ்ந்து வழுத்தாமல் வழுத்துகின்ற உண்மையையும் அறியார். நாமும் இதுகாரும் அந்த அறியா நிலையில்தான் இருந்தோம், வாழாது வாழ்ந்தோம். திருவருள் கூட்டி வைத்ததாலே இன்று உண்மை காண்கின்றோம். திருவடி புகழ்ச்சியால் திருவாழ்வும் பெறுகின்றோம். அடுத்ததாக அடி எண் 87. மணியுரக கருட காந்தருவர் விஞ்ஞயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும்பதம். மணியுரகர் கருடர் காந்தருவர் விஞ்ஞயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும்பதம். ஆண்மக்கள் அறிவனுபவ நிலையில் பலதரப்பட்ட பிரிவினராய் உள்ளனர். அவர்கள் தம் அரிய பெரிய முயற்சிகளால் கடவுளை அல்லது திருவடியை எப்படி எப்படியோ ஏத்தி புகழ்ந்து சில அரும் பேறுகள் பெற்றுள்ளார்கள். அவர்களும் குறிப்பிட்ட காலம் இருந்து தூலத்தை விட்டு சூக்கும நிலைக்கு சென்று விட்டுள்ளனர். அவர்களின் சூக்கும வாழ்வில் கருவி கரணங்களின் குறைவு காரணமாக மனிதர்களைப் போல் இறை இயல் நிறை வாழ்வு பெறக்கூடாதவர்களாய் வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களில் சிலர்தான் இங்கு குறிப்பிடப்படுகின்றனர். மணி உரகர் மாணிக்க பாம்பின் இயல்புற்ற நாகலோகவாசிகள் எனப்படுவர். கருடர் கருடன் நான் என்ற கருடோகம் என்னும் பாவனையால் அந்த சித்தி பெற்று பல்வேறு விஷங்களை போக்கும் பார்வையுடையவர்களாய் இருந்தவர்கள். காந்தருவர் மெல்லிசை வல்லுனராய் இருந்தவர்கள். விஞ்ஞயர் மந்திர ஞான சித்தியுடையவர்களாய் இருந்தோர். சித்தர்கள் யோக ஞான காயகற்ப சித்தி பெற்று நவநாதர்கள் எனவும் 11 சித்தர் எனவும் விளங்கினவர்கள். மாமுனிவர்கள் தவ மகிமையால் இருடிகள் என பெயர் பெற்ற ரிஷிகள் ஆவர். இவர்களெல்லாம் புகழ்பட வாழ்ந்துவிட்டு சூக்கும வடிவெய்தி அக உலகில், அதாவது பிசிசிக் வேர்ல்டு கண்டுகொள்ள உள்ளனர். இவர்களின் தர முயற்சிக்கு தக சக்தி சித்திகளை வழங்கினது எது எனில் நம் பதி திருவடியே ஆம். அன்னோர் விளைவும் அக விளைவும் எப்படி எந்த அளவுக்கு இருந்தனவோ அப்படி அந்த அளவுக்கு அருள் பாலிக்கப்பட்டு முடிவில் கிரகிக்கப்பட்டு விட்டனர். நம் வள்ளல் பெருமானுக்கு இந்த பதம் முழுமையாக சொந்தமாகி இரண்டற்று அதுவாகிட திருவருள் கூட்டி வைத்துள்ளதால் அவர் அந்நிலையில் இருந்து கொண்டு சர்வசித்தியோடு தூலம் ஒழியாமல், ஆனால் அதன் அழியும் தன்மை கெட்டு சுத்த நித்திய வடிவோடு வாழும் பெருநிலை எய்திடச் செய்து உள்ளது. அடுத்ததாக 88. மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யட்சர்கள் மதித்து வரமேற்கும் பதம். மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யட்சர்கள் மதித்து வரமேற்கும் பதம். இவர்களும் சூக்கும வடிவினராய் இருந்து கொண்டு நல்லோர்களுக்கு நன்மை செய்து தீயோர்களுக்கு தீமை செய்தும் இருப்பார்கள். இவர்களின் தோற்றம் பெரு வடிவாக இருக்கும், காற்றுருவாக அலையும், அதிக ஆற்றல் கொண்டு செயல் புரியும், கோரத் தோற்றமும் விபரீத வடிவமும் கொண்டிருத்தல் பைசாசர் நிலை. கிம்புருடர்
அதாவது கிண்ணறர். இசை விரும்பி இச்சை வயப்பட்டு திரிவர். எச்சர்கள் தான் நலம் புரியும் நல்ல ஆவி வடிவினர். இவர்கள் மாறுபாடானவர்கள், இராட்சசர்கள். நல்லோருக்கும் அல்லோருக்கும் துன்பமே விளைவிப்பார்கள். இதுபோன்ற வடிவிகளுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து செயல் புரிய உதவி கொண்டிருப்பது நம் ஜோதிபதமே ஆகும். இவர்களை எல்லாம் பெரிதும் மதிப்பதோ அவமதிப்பதோ செய்யாது அருள் நாட்டத்தோடு அகநாடி சத்திசாரத்தால் சென்று அருட்ஜோதி பதத்தை கண்டு கலந்து வாழும் நிலை பெற்றுவிட்டால் பெறலரும் பேறு பெறலாம். இவர்களை எல்லாம் பெரிதும் மதிப்பதோ அவமதிப்பதோ செய்யாது அருள் நாட்டத்தோடு அகநாடி சத்விசாரத்தால் சென்று அருட்ஜோதிபதத்தை கண்டு கலந்து வாழும் நிலை பெற்றுவிட்டால் பெறலரும் பேறு பெறலாம். அப்போது இவர்களெல்லாம் கூட நம் நட்பை நாடி வந்து நலமே செய்து செல்லுவர். இவர்களின் உறவு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி நம் சுத்த நெறிக்கு திருப்ப வேண்டியது நம் கடமையே. திருவருளால் அவர்களை புதிய தூல பிறவிக்கு வர பண்ணுவது ஆண்டவர் ஆணை. அடுத்து அடி எண் 89. மண்ணு கிண்ணறர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம். மண்ணு கிண்ணறர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம். இன்னும் பலவிதமான சுக்கும வடிவிகளை பற்றி இங்கு கூறுகின்றார். முன் சொன்ன கிம்புருடர்களுக்கு துணையாக இக்கிண்ணறர் பற்றி தனியாக குறிப்பிடுகின்றார். இந்த நம் உலகம் ஞானம், பக்தி, கர்மம், மகா யோகானுபவமெல்லாம் இயற்றவும் பெறவும் கூடியதாய் இருக்கின்றது. இதில் காரண சுக்கும தூல உடல் ஒன்றிய வாழ்வில்தான் எச்செயற்கும் அனுபவத்திற்கும் வசதிகள் உண்டு. இம்மூவுடல் ஒன்றிடாத பிரிவுற்ற நிலையில் ஒவ்வொன்றுக்கும் சில சிறப்பு இயல்புகள் உள ஆயினும் திருவருட்பூரண வாழ்வுக்கு அனுகூலமாக இல்லையாம். கிண்ணற கிம்புருடர்கள் மக்கள் மனத்தை இச்சையோடு இசை வழியில் செலுத்தி மகிழச் செய்வதாம். பூதர்கள் அசர யோக சாத்திய ஆவி உருவினர்கள் ஆவர். இவர்கள் இவ்வுலகில் பல கடின பெரும் செயல்கள் புரிவர். பலர் கூடி கடின உழைப்பில் சாதிக்க அறிய பெரும் திருப்பணி முதலான வேலைகளை செய்ய உதவுகின்றனர் சில அருளாளர்களுக்கு. வித்யாதரர்கள் இவர்கள் அறிவு நிரம்பியவர்களாய் தம் அனுபவங்களையும் முறைகளையும் பக்குவ மக்களுக்கு உணர்வின் மூலமாகவோ சிலருக்கு நேரடி தோற்ற நிலையிலோ வெளியிடுகின்றார்கள். நாம் அறியாமலே சில சமயங்களில் சில உண்மை விளக்கங்கள் நம் உள்ளத்துணர்வில் உதிப்பதுண்டு. அவை யாவும் இந்த சுக்கும தேகிகளின் செயல்களே ஆகும். போகர் இகபோக சுகபோக வாழ்வுக்கு உதவும் கல்ப தேக சித்த கணத்தை சேர்ந்தோர். இவர்களின் தலைவரே போக சித்தராக புகழப்படுகின்றார். இவர்கள் போக இன்னும் எத்தனையோ வகை வடிவிகள் இருப்பினும் எல்லோருக்கும் ஆதரவாய் பற்றுக்கோடாய் உள்ளது இந்த நம் இறைவன் திருவடியே ஆம். இத்திருவடியின் நேரடி தொடர்பு கொண்டு மெய் அன்பு இன்ப செயல் புரிய ஆரம்பித்து விட்டால் மற்ற எவராலும் எக்காலும் அறிந்தடைய முடியாத உண்மைகளையும் பேறுகளையும் நித்தியானந்த வாழ்வையும் பெற்று கொள்ளலாம் என்பது வள்ளல் கண்ட அனுபவம். அடுத்ததாக அடி எண் 90.
வன்மை பெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம். வன்மை பெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மணக்கோயில் வாழும் பதம். சுக்கும ஒளியுடம்பினர் சிவனடியர்களாயிருந்து மேல் சிவகண நிலைக்கு உற்றுள்ளவர்கள். இவர்களின் தலைவர் நந்தி தேவராவர். இவர் வழி யாவரும் அடக்கி ஆளப்பெறுவர். சிவ சந்நிதியை சார்ந்தவர்களுக்கு வழிவிட்டு உதவுவது இவர் பணியாம். இவரது அனுஞ்சை இன்றி தேவரும் மூவரும் முத்தரும் சித்தரும் சிவபதியை சார்ந்துவிட முடியாது என்பர். இந்த சிவகணத் தலைவர்களும் கணத்தலைவர்களும் அவர்களின் முதன்மை பெற்ற நந்தீஸ்வரரும் மணக்கோயிலில் நிலைபெறுத்தி வழுத்தி வாழ்த்தி கொண்டிருப்பது இந்த நம் அருட்ஜோதி பதமே ஆகும். திருவருளாலே இந்த உயர் திருவடியை கண்டுகொள்ளும்படி செய்துவிட்டுள்ளது நமக்கு ஒரு பெரும் பாக்கியமே. மற்ற எவரையும் எதையும் நாடி செல்ல வேண்டியது இல்லை. எவ்வுலகத்து எவ்வவர்க்கும் வேண்டுவனையெல்லாம் தந்து வாழ்விக்க வல்லது இத்திருவடி ஒன்றே. இதனை போற்றி கொண்டால் எல்லோரும் தாமே நம்மை நாடி வந்து உதவுவர். தயவு அடுத்த பதிவில் தொடர்வோம்.